ரெக்கார்டாதா சார்? நான் சொல்ல போகிற அத்தனையும் ரியல் சம்பவம், எதுவும் இந்த பேட்ச் அப்பு பில்டப்லாம் கிடையாது. கேகேஆர் இந்த மினி ஆக்ஷனில் ஒரு போல்டான மூவ் எடுத்துருக்குது. ஆண்ட்ரி ரசலை ஆக்ஷனுக்கு அனுப்பலை, அவங்க பவர் கோச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் பொசிஷன் கொடுத்து அவர் அவங்க டீமுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அது நல்ல மூவா இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, கேமரான் கிரீனை 25.2 கோடிக்கு எடுத்தாங்க, பத்திரனாவை 18 கோடிக்கு எடுத்தாங்க. இது எல்லாமே நல்ல மூவா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வெல்கம் டு பவர் பிளே தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஹாய் மக்களே, வாய்ஸ் மாடுலேஷன்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு பவர் பிளே தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டீம் கேகேஆர். அவங்களோட மினி ஆக்ஷன் எப்படி போச்சு, அவங்களோட ஆக்ஷன் பிக்ஸ் என்னென்ன, அவங்க ரசலை ரீட்டைன் பண்ணுறதுக்காக அவங்க பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி மூவ் ரைட்டா ராங்கா, எத்திக்கலா மாரலா, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ கேகேஆரோட ஆக்ஷன் அண்ட் ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அவங்களோட ரீட்டைன் பிளேயர்ஸ் பார்க்கலாம். ஸோ அவங்களோட ரீட்டைன் பிளேயர்ஸ் யார் யாருன்னா, பேட்டிங் கோர் பார்த்தீங்கன்னா அஜன்கே ரஹானே, ரிங்கு சிங், மனிஷ் பாண்டே, அன்கிரிஷ் ரகுவன்ஷி அண்ட் ரோமன் பவல். இவங்க 5 பேர் தான் அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த். இதில் ரிங்கு சிங் அண்ட் அன்கிரிஷ் ரகுவன்ஷி வந்து அவங்களோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இன் நெக்ஸ்ட் மெகா ஆப்ஷன் we can see them as the first two retentions of KKR team. And Ajinkya Rahane, he is the captain. Obviously he will be the captain. And Manish Pandeyக்கு playing level இடம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரோமன் பவல் can give them the finishing ability there. ஸோ ஆல்ரவுண்டர் அண்ட் ஸ்பின் ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா சுனில் நரேன், அனுகுல் ராய் அண்ட் ரமன்தீப் சிங். பட் சுனில் நரேன் பற்றி ஒரு ரீசன்ட் நியூஸ் பார்த்தேன். ஹீ இஸ் ஹேவிங் இன்ஜுரி ஆன் ஹேண்டில் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அவர் பெருசாக ஓப்பன் பண்ணுறதும் இல்லை, பெருசாக அடிக்கிறதும் இல்லைன்ட்டு. ஸோ அவரோட பேட்டிங் ஃபார்ம் இஸ் அ கன்சர்ன் ஃபார் கேகேஆர்ஸ் டீம் ஸ்ட்ரென்த். ஸோ அவங்களோட பவுலிங் கோர் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, உம்ரான் மலிக், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, இந்த 4 பேசருமே நல்லா இருக்காங்க. இது அவங்களோட ரீடைன் டீம். ஸோ அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அவங்களோட ஆக்ஷன் பிக்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பிக் சும்மா 10 கிட்ட எடுத்த ஆக்ஷன் பிக் கேமரான் கிரீன் 25.2 crores எடுத்தாங்க. பட் அது அவங்களோட ஸ்மார்ட் மூவா அப்படிங்கிறத பார்ப்போமா? கேமரான் கிரீனோட பொசிஷன் வந்து டாப் 3 or டாப் 4ல ஆடணும். அவர் he is a power hitter, he can shift gears in a game. லைக் அவரால் ஸ்டேபிள் பண்ணி டூ கியர்ஸில் ஆடவும் முடியும். 6th பவுலிங் சாய்ஸாகவும் இருக்கும் as per the current status I am saying. பிகாஸ் ஆஷஸ் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த 2 டெஸ்ட் மேட்சஸ்ல எந்த இன்ஜுரி இல்லாமல் அவர் வந்துட்டாரு அப்படின்னா, இன்ஜுரி கன்சர்ன் இல்லாமல் he can bowl or else KKR அவரை 6th பவுலிங் ஆப்ஷனை பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. பட் அவரால் பவுலிங் போட முடியுமா அப்படிங்கிறது இந்த ஆஷஸ் முடிஞ்சால் மட்டும் தான் தெரியும். அவர் இன்ஜுரி கன்சர்ன் இல்லாமல் வரணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். லெட்ஸ் சி. அதே மாதிரி அவரை வச்சு தான் ஆண்ட்ரி ரசலோட ஸ்பேஸை ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்ல மூவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட் தான். பிகாஸ் ஆண்ட்ரி ரசல் இஸ் ஆண்ட்ரி ரசல். அவரோட ஸ்பேஸை கேகேஆர்ல ஃபில் பண்ணுறது கஷ்டம் தான். பட் லெட்ஸ் சி ஹவு கேமரான் கிரீன் கோஸ் வித் த டீம். கேகேஆருக்கு கேமரான் கிரீன் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பேட்டிங் பட்டாசாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அவர்கிட்ட இருந்து. அவருக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா, கிளிக் ஆகலை அப்படின்னா கேகேஆர் லைட்டாக கஷ்டப்படுவாங்க பேட்டிங்கில். ஸோ நெக்ஸ்ட் பை பார்த்தீங்கன்னா மதீஷா பத்திரனா, சிஎஸ்கேவின் செல்லப்பிள்ளை. பட் அவருக்கு சிஎஸ்கே பிட்டே போடலை. ஸோ இவங்க அவரை 18 crores கொடுத்து பிக் பண்ணாங்க. தட்ஸ் அ செகண்ட் ஹையஸ்ட் பை ஃபார் தெம். அந்த 18 crores ஒரு ஒர்த்தா? ஏன்னா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் வேறு, யாக்கர்ஸ் நல்லா நெயில் பண்ண முடியும். ரசல் அண்ட் நரைன் இல்லாமல் எண்ட் ஓவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஆடட் வித் தேட் பிராவோ இவரோட ஆக்ஷனில் மறுபடியும் ஒர்க் பண்ணணும், பழைய ஆக்ஷனுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் இவர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராஸ் போகாமல் நல்ல யாக்கர்ஸ் நெயில் பண்ணக்கூடிய பழைய பத்திரனாவை கொண்டு வர முடியும். அதை அவங்க செய்வாங்களா தெரியாது. we have to wait and watch. அதுக்கு காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். ஸோ பத்திரனாக்கு பேக்கப்பாக அவங்க எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுத்து வச்சிருக்காங்க. தட்ஸ் அ குட் பை. பட் முஸ்தபிசுர் ஃபார் 9.2 crores as a backup, I wouldn't say so as a good buy. It's a decent buy. Still, they got many other options. Instead of going for him in 9.2 crores, அவருக்கு வேற ஒரு பேக்கப் எடுத்துருந்துக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்லலாம் லெஃப்ட் ஆர்ம் பவுலரு, ஸ்லோயர் பால்ஸ் போடுவார், இந்தியன் பிக்சருக்கு பர்ஃபெக்டாக செட் ஆவார் அப்படின்னு. பட் அவங்களோட ஹோம் மேட்சஸ் கன்சர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டா நம்ம வந்து சொன்னோம்னா, ஒருவேளை பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகாமல் இருந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக முஸ்தபிசுர் உள்ளே வரணும் அப்படின்னா, ஈடன் கார்டன்ஸில் முஸ்தபிசுருக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமா அவரோட பவுலிங்
அப்படிங்கிறது இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. பட் லெட் சி யார் எப்படி என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட முடியாது கிரிக்கெட்டில், பிகாஸ் கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் ஆன் தேட் டேஸ் கேம். ஸோ லெட் சி அபவுட் தேட். ஸோ இதுக்கு அடுத்து அவங்க பிக் பண்ண ஸ்மால் பட்ஜெட் ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன், ரச்சின் ரவீந்திரா, டிம் சைஃப்ரட், ராகுல் திரிபாதி, ஆல் ஃபார் த பேஸ் பிரைஸ் தே ஹவ் பிக். ஸோ ஃபின் ஆலன் and Tim Seifert are same kind of players like wicketkeeper batsman plus explosive batsmen, openers. எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா they need a backup opener but a foreign slot அப்படின்ற மைண்ட் செட்டில் எடுத்தது தான் Tim Seifert. Tim Seifert is not only a backup, he is also a wicketkeeper, so he is a like-to-like backup for Finn Allen. இது போக அவங்களோட இந்தியன் பிளேயர் பைஸ் ஆகாஷ் தீப், கார்த்திக் தியாகி, பிரசாந்த் சோலான்கி, தேஜஸ்வி சிங், ஷர்தாக் ரஞ்சன் அண்ட் தக்ஷ் கம்ரா. எனக்கு இந்த லாஸ்ட் சொன்ன 2 பேரை பற்றி எனக்கு தெரியல, நான் கூகுள் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அதை டிட்பிட்டாக ஆட் பண்ணுறேன், ஆர்எல்ஸ் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸாக நான் அதை போடுறேன். பட் சிங் இஸ் அ வெரி குட் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர், கார்த்திக் தியாகி குட் பவுலர், ஆகாஷ் தீப் இஸ் அ குட் பவுலர். அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ஷன் எப்படி போயிருக்குன்னா 2 பிளேயர்ஸ்க்கு ஹை அமௌண்ட்டாக கொடுத்துருந்தாலும் பர்ஸோட 3/4 அமௌண்ட் அவங்க 2 பிளேயர்ஸ்க்கு கொடுத்துருந்தாலும் மீதி 10 ஸ்லாட்ஸை அழகாகவே ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் லக்கு, கொஞ்சம் அவங்களோட அந்த ஹை பர்ஸ் அமௌண்ட் போன 2 பிளேயர்ஸும் கிளிக் ஆக வேண்டிய கிக்கு, இந்த 2ம் சேர்ந்ததுன்னா KKR will be unstoppable. Let's see what the time gives for them. ஸோ இவங்களோட பேலன்ஸ் பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னா ஃபின் ஆலன் will start along with அஜன்கே ரஹானே, followed by Ankush Raghuvanshi, Cameron Green, Rinku Singh, Roman Powell, then Sunil Narayan, Ramandeep Singh, Varun Chakravarti, Harshit Rana and Vaibhav Arora. இந்த மாதிரி தான் அவங்க போவாங்க. இம்பாக்ட் பிளேயர் will be Umran Malik. Until 8 they can bat. அண்ட் பவுலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபார் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் டெத் பவுலிங் யூனிட் சார்ட்டடு, இல்லை ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸும் சார்ட்டடு. பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ரொம்பவே நல்லா வச்சுருக்காங்க. ரசலை மென்டரிங் ஃபேக்டராக வச்சுருக்காங்க. வீக்னஸ் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீனோட பர்ஸ் ப்ரெஷர், 14 பர்ஸ் ப்ரெஷர் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை அவங்க ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்கன்னா வெரி குட் அண்ட் வெல் அண்ட் குட் ஃபார் KKR. டாப் ஓவரோட கன்சிஸ்டன்சி இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதே மாதிரி டூ மணி ஓவர்சீஸ் ஸ்டார்ஸ் வந்து அவங்களோட டீம் பேலன்ஸை அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் see. ரசல் அவங்க டீம் கூட தான் ட்ராவல் பண்ணுவார். another 5 to 6 years he will be there as a power hitting coach. அவருக்கு கீழே நிறைய பேரை ரசல் மாதிரி உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், இவங்க 2 பேரையும் அவர் ஃபினிஷராக ப்ராப்பராக க்ரூம் பண்ணுவார் கண்டிப்பாக. ஏன்னா ரமன்தீப் சிங் இப்போயே சும்மா டமார் நடிச்சிட்டு தெரியுறாரு. இன்னொரு பிளேயர் சொல்ல மாதிரி தேஜஸ்வி சிங். ஸோ அவரும் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர். இவங்க 3 பேர்த்தையும் ரசல் கீழே மென்டர்ஷிப் கொடுத்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னா they can become a very dangerous threat to all other oppositions. So this is all about that move. ஓவராலாக பார்த்தா நம்மளோட KKR டீம் எப்படி இருக்குன்னா கால்குலேட்டடாக ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க ஆப்ஷனில், கால்குலேட்டடாக ரிலீஸ் பண்ணாங்க பிளேயர்ஸை, ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ இந்த டீமுக்கு என்னோட மார்க்ஸ் 8 out of 10 கொடுப்பேன். சாலிட் 8 out of 10 கொடுக்க முடியும் இந்த டீமுக்கு. பிகாஸ் உங்களோட பிளேயிங் லெவன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ், பிகாஸ் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸோட உங்களை சீக்கிரமே வந்து மீட் பண்ணுறேன். Until and unless, it is bye bye from Lahore and you're watching Power Play Tamil. Cricket starts here. Cricket பேசலாம் வாங்க.